ஹை மை பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோல் ஸ்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் வெல். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த மாதிரி தான் அந்த ஃபேன்சியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்க போகுது அப்படின்னு எந்த சப்ஜெக்டும் இல்லை. ஸோ டுடே இஸ் அ வீடியோ ரேண்டமாக எடுக்கிறேன். இன்னைக்கு எடுக்க போகிறேன்ற ஒரு பிளான் கூட இல்லை எனக்கு. ஐ திங்க் சில விஷயங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் டு யூ கைஸ் ஃப்ரம் த ஹார்ட். ஒரு கம்யூனிகேஷன், ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இவென்ச்சுவலாக அந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான ஒப்ஜெக்டிவே அதுதான். தட் இன்னும் கொஞ்சம் ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி பேசணும், மென்டல் ஹெல்த் பற்றி பேசணும். ஐம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஐ ஒர்க் மேக்ஸிமம் வித் விமென் அண்ட் மென். அடல்ட் பாப்புலேஷன் தான் என்னோட பேஷன் ப்ராஜெக்ட். மென்டல் ஹெல்த் பற்றி பேசுறது, மென்டல் ஹெல்த்துக்காக என்னை நானே எஜுகேட் பண்ணிக்கிறது, என்னோட ஹீலிங் ஜேர்னி நான் ப்ராசஸ் பண்ணுறது. இட் இஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ். அண்ட் ஆக்சுவலி ஒப்ஜெக்டிவே அதுதான். அதுக்கான டூல்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கான அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கணும், அதை பற்றி நம்ம பேசணும், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒப்ஜெக்டிவ் வாஸ் பிஹைண்ட் கிரியேட்டிங் சோல் ஸ்பா ஃபார் யூ கைஸ். பட் அப்படியே அது வேறு வேறு டிரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகுது. மேபி ஒரு கரெக்டான டைமில் தான் அதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அந்த கரெக்டான டைம்லாம் வராது, நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ மெயினாக யாருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா, this is basically for parents particularly who have girl children or girls. அப்பா அம்மா பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க அப்பா அம்மாக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ஸ் ஐ டோல்ட் யூ, மெஜாரிட்டி நான் விமென் கூட தான் வேலை செய்கிறேன். விமென் ஏஜ் ஃப்ரம் 25 to 40 years of old. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த கதைகள் எல்லாமே மர்ஜ் ஆகி ஒரே தீம் தான் இருக்கும். அதில் பேட்ரியாக்கி தீம் இருக்கும், இல்லாட்டினா இன்னொரு விமெனை சப்ரஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் இருக்கும், இல்லாட்டினா the women is not able to grow from that place. Okay, so let me just really come to the point. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, a girl when she is getting married to another home, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் நிறையா வெயிட்டேஜ் இந்த விமென்க்கு நம்ம கொடுத்து பழக்கி வச்சுருக்கோம். or that is a habit or that is a cultural aspect from where we are all coming from. that mother-in-law or father-in-law பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்க. your job is to really take care of them. your job is to really cook here. your job is to really take care of the entire family. because எப்பயுமே இந்த விமெனை வந்து ஒரு நர்ச்சரராக மட்டும்தானே நம்ம பார்க்குறோம். நர்ச்சரர்னா somebody who gives birth, somebody who has to take care of the nest, somebody who has to work entirely hard working-ஆ என்டையர் ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்கள் செல்ஃப் கேரோ, செல்ஃப் லவோ, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ, செல்ஃப் எஸ்டீமோ, இல்லைனா இண்டிபெண்டன்ஸோ, இதை பற்றிலாம் ஐ திங்க் நம்ம அவ்வளோவா பேசுறது கூட கிடையாது. அண்ட் இது ரொம்பவே ஒரு விமெனோட சைக்காலஜி, ஒரு விமெனோட மென்டல் ஹெல்த்தை எவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணுதுன்னா அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அது டேமேஜ் பண்ணுது. அவங்களோட மன ரீதியாகவும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கான ஸ்பேஸ் கூட அவங்களுக்கு கிடையாது. இதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடையாதுன்னா, even to their own husband, they are really not able to talk about few experiences in their life openly. That's number one. Number two, அவங்களுக்கு நிறைய physical ailments ரொம்ப ரொம்ப சீக்கிரமே வந்துடுது. லைக் PCOD, they are having migraines, they are having so many different issues in their body which people don't even know. அதனால தானே மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம அவ்வளோவா பேசாம இல்லாததுக்கு காரணமும் மென்டல் ஹெல்த் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. ரொம்ப லேட்டாக தான் தெரியும். இட்ஸ் லைக் நமக்குலாம் கோவிட் வந்துச்சுல, நமக்குலாம் தெரியல, இல்லை டெஸ்ட் எடுக்கும் போது தான் வந்துச்சு தட் இட் இஸ் கோவிட், இட்ஸ் டேஞ்சரஸ். ஐ திங்க் மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ லைக் தட். பட் இட் ரியலி இம்பேக்ட்ஸ் யூ வெரி வெரி டீப்லி. அது உங்களை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். எவ்வளோ டேமேஜ் பண்ணணும்னா உங்களோட பிஹேவியரில் அது வந்து காமிக்கும், உங்களோட எமோஷன்ஸில் அது காமிக்கும், நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸில் அது காமிக்கும். I think it is very, very damaging for a woman because she goes from one house to another house and அப்படி ஒரு கண்டிஷனிங்கில் நம்ம அந்த குழந்தைய எஜுகேட்டும் பண்ணுறோம். பட் அட் த சேம் ஸ்பெக்ட்ரம் we are also telling our girl children to suppress, to adjust. நீ தான் அங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நீ மட்டும்தான் அங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் தேர் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் இட் இஸ் பிகமிங் மோர் டாக்ஸிக். நம்மலாம் இன்னும் கொகை காலத்துக்குள்ளே போயிடணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஏன் இன்னும் 2021 இருக்கோம்? அப்போ நம்ம ஏன் நம்மளோட குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அட் தி சேம் டைம் ஐ திங்க் we are also trying somewhere to really suppress them. and இன்னொரு வீட்டில் நம்ம அந்த சப்ரெஷன் தான் சொல்லித்தரமா அப்படின்னு இருக்கு. ஆல் ஆஃப் த விமென் கிளைண்ட் that I'm seeing, for example, I'm just giving an example, a mother-in-law என்னன்னாலும் பேசலாம். she can emotionally abuse this daughter-in-law. டாங்கின்னு தான் கூப்பிடுவாங்க.
இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவாங்க. பட் இட் இஸ் தட் வே. இட்ஸ் நார்மல். இதெல்லாம் நம்ம நார்மலைஸ் ஆக்கிட்டோம். பட் டூ அன் எக்ஸ்டென்ட் எவ்வளோ நார்மலைஸ் ஆக்கிட்டோம்னா, அந்த அந்த டாட்டர் இன் லாக்கு உங்களோட மென்டல் ஹெல்த் தான் அதோட விலையே. நம்ம என்ன விலை குடுக்குறோம்? நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட பீஸ், நம்மளோட ஜாய். அதுவே நம்ம கையில இல்லன்னா, நம்ம அப்புறம் என்ன சிஸ்டம்ல இருக்கோம்? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இப்ப கிடையாது. நான் தெரபிஸ்ட்டா ஆனதுனால கிடையாது. எப்பயுமே இருந்திருக்கு. இந்த டீப்பான இந்த பேட்ரியார்க்கிய இன்னமும் ஃபைட் பண்ணிட்டே தானே இருக்கோம். ஈவன் இன் 2021 we are still fighting as women somewhere. And ஐ ஃபீல் நம்ம ஊர்ல எஸ்பெஷலி இன் இந்தியா, அப்பா அம்மா வந்து இப்போ ஒரு பொண் குழந்தை வச்சிருக்காங்கன்னா, இந்த அப்பா அம்மாவே தன்னைத்தானே ஒரு டீக்ரேட் பண்ணிக்கிறாங்க எங்கேயோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹேவ் சன், இப்போ ஒரு பையன் இருக்கிற வீட்ல வந்து they still feel a little bit a little bit overpowered அவங்க ஃபீல் ஆகுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இது ஜெண்டர் வேற மாரி இருக்கிறதுனால, இந்த அப்பா அம்மாவே வேற மாதிரி ஃபீல் பண்றதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இங்க தான் நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லுக் அட் த ரிலேஷன்ஷிப் when the mom and dad are having a girl child, அவங்க the way that they are perceiving themselves அதுவே மாறுபடுது இங்க. அட் த சேம் டைம் இப்போ ஒரு ஆண் குழந்தை வச்சிருக்க அம்மா அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் எம்பவர்டா ஃபீல் பண்றாங்க. they feel more powerful, or I don't even think so they feel powerful. I feel they feel more like we are everything. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே அக்ராஸ் தி இந்தியா அது நடக்குது. அண்ட் நான் இந்த வீடியோ நான் ஏன் மேக் பண்றேன், யாருக்காக அதை நான் பேசுறேன் அப்படின்னா, ஐ திங்க் சில விஷயங்கள் நம்மளோட கேர்ள் சில்ட்ரனுக்கு ஆஸ் அ பேரண்ட், ஐ ஃபீல் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டீச் தெம் சர்டன் திங்ஸ்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்பர் ஒன், ஐ திங்க் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ். இப்போ we are talking about equality, we are talking about liberation, we are talking about having equal rights. இப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தாலும், ஒரு பக்கம் எங்கேயோ ஒப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. மதர் இன் லா வாண்ட்ஸ் அ டாட்டர் இன் லா டு பி இன் த கிச்சன். ஒப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் நான் அதை யோசிக்கும் போது நான் யோசிப்பேன், இந்த ஒப்ரேஷன் விமென் ஒப்ரேஷன் நடக்கிறதுனால தான் நம்மளோட எவல்யூஷன் ஆஸ் அ விமென் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்மளோட கிராஃப் ரொம்ப போராடி படிக்க வேண்டியதா இருக்கு, போராடி வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு, போராடி நம்மளோட சாய்ஸஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு, போராடி நம்மள செல்ஃப் கேர் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இட்ஸ் லைக் போராட்டமாவே இருக்கு. இஃப் விமென் கேன் ரியலி சப்போர்ட் and another women, ஐ திங்க் நம்மளோட கிராஃப் இன்னும் கொஞ்சம் எவால்வ்டா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கலாம். ஐ திங்க் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இந்த சொசைட்டிக்கு ஒரு த்ரெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மென்னுக்கு த்ரெட்டா இருக்கு, இன்லாஸ்க்கு த்ரெட்டனா இருக்கு, சம்டைம்ஸ் ஈவன் பேரண்ட்ஸ்க்கு கூட அது ஒரு த்ரெட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் ஹவ் வி ஆர் லுக்கிங் அட் இட். பட் இது த்ரெட்டா நம்ம பார்க்க நம்ம இன்னொரு நபரையோ இன்னொரு விமெனையோ நம்ம வளரவே விடுறது இல்லை. ஐ ஹவ் ஹர்ட் ஸ்டோரிஸ் இன் மை தெரப்பி வேர் ஒரு விமென்க்கு அப்பதான் ஜாப் கிடைச்சிருக்கு, இட்ஸ் அ குட் பொசிஷன் ஃபார் ஹர், அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, மும்பையில் அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. பட் மும்பைக்கு அவங்க போகக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக அப்படியே அவசரமா அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஷீஸ் பேக்ட் 6 years 7 years அவங்களுக்கு கல்யாணத்துல போயிடுச்சு. ஷி வாஸ் இன் டு சோ மச் ஆஃப் டிப்ரெஷன், சோ மச் ஆஃப் ஆங்ஸைட்டி. அப்படியே ஒரு உடஞ்சு போன பொருள் ஒரு தெரப்பிக்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்கிட்ட வந்தாங்க. பட் நவ் ஷீஸ் நானே அவங்களோட வளர்ச்சியை பார்த்து அவ்வளோ லைக் ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஷீ இஸ் எம்ப்ளாய்ட் நவ், ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். அவங்களோட மென்டல் ஹெல்த் அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ. ஷீ இஸ் ஏபிள் டு பி ஸோ கான்ஃபிடென்ட் வித் ஹர் ஓன் ஸ்கின். ஐ திங்க் டு பி ஏபிள் டு see that as a women, ஐ ஃபீல் வேறு எந்த ஜாயுமே இல்லை என்னோட லைஃப்பில் அதை பார்க்கறத விட. கம்மிங் டு த பாயிண்ட், ஸோ அவசரமாக கல்யாணம் பண்ணுறதுல ஆர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி கொடுக்காம இருக்கிறதுல இந்த விமென் அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை நீங்கள் இல்லாமல், அந்த பேரண்ட்ஸ் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த ஒரு லைஃபே உங்களுக்கு தெரியவே போகிறது கிடையாது. நிறைய விமென் என்கிட்ட வரவங்க ஆர் மை கசின்ஸ் ஆர் மை பீப்புள் தட் ஐ நோ, எங்களோட பிரச்சனைகள் ஆர் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ ஆஸ் விமென், ஐ திங்க் we are restricted. அது நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட நம்ம சொல்றது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம சொல்றது இல்லைன்னு கூட நான் சில டைம் யோசிச்சிருக்கேன். somewhere they are hurt, இல்லைன்னா நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு புதுசா எந்த அட்வைஸும் அங்கே கிடைக்க போறது இல்லை, எந்த சப்போர்ட்டும் கிடைக்க போறது இல்லை. ஸோ லெட் மீ ஜஸ்ட் லிவ் மை லைஃப் ரைட் ஹியர் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு சப்ரஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய மென்டல் ஹெல்த் பாதிப்பு நமக்கு வருது, மிகப்பெரிய நோய் வருது, டிசீஸ் வருது, கேன்சர் வருது, நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. we are not able to operate with our life ஜாய்ஃபுல்லாக கூட நம்மளால இருக்க முடியலன்னா then what are we really even doing here? So to all the மொதல் விஷயம் நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா, டோன்ட் திங்க் யோர் செல்ஃப் ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் டன் அ சின். நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களை குறைச்சி தான்
நீங்க உங்கள குறைச்சு தான் பார்க்கணும். நீங்க அட்ஜஸ்ட் தான் பண்ணணும் ஒரு மாப்பிள்ளை வீட்ல. ஐ திங்க் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒரு குழந்தைய வளர்த்துருக்கீங்க. 2 பேருமே ஒரு எஜுகேஷன் குடுத்துருக்கீங்கன்னா, ஆஸ் ஆஸ் அ பேரண்ட் நம்ம அந்த பவர ரீக்ளைம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. அண்ட் அத நம்ம எடுத்துக்கணும். இது யாருமே நமக்கு குடுக்க மாட்டாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நோபடி வில் டெல் யூ நீங்களும் ஈக்குவல் தான் இங்க. நீங்களும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்களும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணணும். அ யாரும் இங்க யாரையும் டாமினேட் பண்ணக்கூடிய அவசியம் இல்ல. எவ்ரிபடி ஆர் ஈக்குவல் ஹியர்ன்னு யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி அஸ் ஹூ கேன் ரியலி டேக் தட் பவர் ஃபார் ஆர்செல்வ்ஸ். இப்போ சில விஷயங்கள் நம்ம ரீடிஃபைன் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரீடிஃபைன் நம்ம பண்ணலைன்னா நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயே தான் இருப்போம். எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேயே தான் இருப்போம். நமக்கு வளர்ச்சியும் கிடையாது. நம்ம அத பத்தி பேசவும் மாட்டோம். நம்ம அத பத்தி டிஸ்கஸும் பண்ண மாட்டோம். நம்ம அப்படியே பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். திஸ் வில் நெவர் டேக் அஸ் எனிவேர் ஐ ஃபீல். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் கான்வர்சேஷன் டு ரிஃப்ளெக்ட். இத பத்தி நம்மளே நமக்கு கேள்வி கேட்கணும். ஆமால்ல, அம்மா ஒரு பொன் குழந்தை நான் வச்சிருக்கேன். அதுக்காக நான் இவ்ளோ சப்ரஸ் பண்ணிட்டு, இவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இவ்ளோ ஃப்ளெக்சிபிளா நான் இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? அப்படின்ற கேள்வி நீங்க தான் உங்களுக்கு கேட்க முடியும். நான் நிஜமாவே கேட்க முடியாது. ஸோ நம்பர் 1 தட் வி ரியலி ஹேவ் டு டீச் ஆர் விமென் சில்ட்ரன் இஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முடிச்சக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் அப்படின்னு எத்தனை வீட்ல நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு டாக்ஸிக் மேரேஜா இருக்கு. ஒரு டேமேஜிங் மேரேஜா இருக்கு. நோபடி இஸ் ரெஸ்பெக்டிங் தட் சைல்டு அப்படின்னா, இந்த சைல்டுக்கு வேற கான்ஃபிடன்ஸே கிடையாது. அப்படியே அந்த விமன் அதுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான் சப்ரஸ் ஆகி வாழ்க்கை ஃபுல்லா. இன்னைக்கு 10 வருஷம், நாளைக்கு 20 வருஷம், 30 வருஷம் கூட இந்த காலத்தை ஓட்டிருவாங்க. பட் தே வுட் ஹேவ் நெவர் ஈவன் லிவ்ட் தியர் ஓன் லைஃப். இவங்களுக்குன்னு அவங்களோட ஓன் லைஃப் இருக்கு. அவங்களோட ஓன் சோல் இருக்கு. அவங்களோட ஓன் பர்பஸ் இருக்கு. ஐ திங்க் இது நம்மளோட யூஸ்வலா இது நம்ம யூஸ்வலா சொல்லுவோம்ல நம்மளோட இந்தியன் சிஸ்டம்ல தட் ஐம் சாக்ரிஃபைசிங் சோ மச் ஃபார் யூ, ஸோ யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் அண்ட் ஸ்டே தேர். இந்த சாக்ரிஃபைஸே ஒரு கேஜ் மாதிரி ஆயிடுது நமக்கு. நீங்களும் உங்களாலையும் உங்களோட வாழ்க்கை வாழ முடியாம, நீங்க உருவாக்கப்பட்ட அந்த பெண்ணோட வாழ்க்கையும் வாழ விடாம நம்ம எங்கேயோ பண்றோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களோட பொன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் விமென். வெர் ஆல் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் தேட் ஈவன் டில் டுடே 2021லையும் அதுக்கான போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ எங்கேயும் நம்ம எஜுகேட்டும் பண்ணுறோம், எங்கேயும் நம்ம சப்ரஸ் பண்ணிடு, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இரு அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். ஐ திங்க் அதை நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் தெரப்பிக்கு வராங்க, இவ்வளோ பேர் அவங்க சொல்கிற கதை ஒன்றும் பொய்யான கதை இல்லை. அது எனக்கு விமனாக இருக்கிறதுனால தான் அது பாதிக்குதா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. when I'm sharing this to my husband, இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது even my husband is so sad about all of these things because I feel he has never controlled me. சில பேர் கேட்பாங்க, how is your husband giving permission for all of this? And I feel nobody has to give me permission. நமக்கு நம்ம தான் கொடுத்துக்கணும். வேற யாருமே நமக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்க முடியாது. And that's a different topic. பட் நம்பர் 1 ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். உங்கள் குழந்தைக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியலாக நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற கான்வர்சேஷன் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும். வி ஹேவ் டு கம்யூனிகேட் தட். நம்பர் 2 இஸ் டு டீச் ஹர் நீ உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த ரெஸ்பெக்ட் உனக்கு கிடைக்கல அப்படின்னா தட் பிளேஸ் இஸ் நாட் அ ஹெல்தி பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணு, ஃப்ளெக்சிபிளாக இருன்னு மட்டும்தான் சொல்கிறோம். ரெஸ்பெக்ட் கூட ஒரு பொண்ணுக்கு அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா அந்த பொண்ணை நம்ம நீ கஷ்டப்பட்டுட்டு அங்கேயே இருக்கணும்னு சொல்கிறது ஹவு செல்ஃபிஷ் ஆர் வி? ஜஸ்ட் பிகாஸ் நம்மளோட சொந்தக்காரங்க கேட்பாங்க, நம்மளோட பக்கத்து வீடு கேட்பாங்கன்றதுக்காக நம்ம இவ்வளோ அப்படி ஒரு இறுகிட்டு ஒரு பொண்ணை உன்னோட மென்டல் ஹெல்த் எப்படினாலும் பாதிச்சாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கேரளாவில் அவங்களோட நேம் மறந்துட்டேன், அவங்க இந்த டவுரி கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் டவுரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேருன்னு சொல்லிட்டு they were providing much and after a point அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் நடந்துச்சு. அந்த டைம்லலாம் எனக்கு I couldn't even sleep. அந்த 1 week I couldn't even sleep. லைக் இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் ஏன் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபார்முலா வேலையை செய்யலை. இப்போ இந்த ஒரு ஃபார்முலா வேலை செய்யுது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த ஃபார்முலா வேலை செய்யலை அப்படின்றது நம்ம கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ I think I have a very collective anger towards this, but I really want to be, I think எனக்கு மட்டும் இல்லை, நிறைய விமென்க்கு இது கலெக்டிவாக ஒரு ஆங்கராகவே இருக்குது. இதை பற்றி நம்ம கொஸ்டினும் பண்ணுறது இல்லைனாலும் அப்படியே போயிட்டு இருக்கு நம்மளோட காலங்களும். ஸோ செகண்ட் திங்,
இந்த பொண்ணு தன்னை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும். நீ உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நம்ம சொல்லி தரல அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட்டே கிடைக்காது எங்கேயுமே. ஷி வில் ஒன்லி பி ஆஸ் அ டோர் மேட் வேர் எவர் ஷி கோஸ். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் டீச்சிங் தட், திஸ் பர்சன் வில் நெவர் நோ தட். இதை பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் கூட இருக்காது. இப்போ இன்னைக்கு கூட எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாரு, எங்க அப்பா என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, என்னை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாரு, அதை வச்சுதான் அது ஒரு ப்ளூ பிரிண்டா எனக்கு இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுதான் மை ஹஸ்பண்ட் ஷுட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் மீ. நானும் இங்கே ஒரு ஹியூமன் பீயிங், எனக்கும் ஐ டிசர்வ் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல உட்காந்து நான் போராட மாட்டேன் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் எனக்கு எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் இந்த குழந்தைங்க நம்ம தானே உருவாக்குறோம். இந்த குழந்தைங்க சாய்ஸ்னாலலாம் இந்த உலகத்தில் அவங்க இல்லை. ஐ திங்க் நம்ம தான் அந்த குழந்தைய உருவாக்குறோம். அண்ட் சம்வேர் ஃபார் ஆர் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் வி ஃபீல் தட் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயோ இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபார்முலா வேலை செய்யலை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் தட் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யூ. மற்றவங்களும் உன்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், மற்றவங்களும் உன்னை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது அங்கே கிடைக்கல அப்படின்னா யூ ஷுட் ரியலி ஃபைட் ஃபார் தட் ரெஸ்பெக்ட். யூ ஷுட் ரியலி ஆஸ்க் ஃபார் தட் ரெஸ்பெக்ட். யூ ஷுட் ரியலி கம்யூனிகேட் தட் அப்படின்னு நம்ம சொல்லித்தரதில்ல. ஐ திங்க் வி ஷுட் ரியலி ஸ்டார்ட் டீச்சிங் தட் டு ஆர் கிட்ஸ், டு ஆர் கேர்ள்ஸ். நம்பர் 3 இஸ் கான்ஃபிடென்ஸ். ஐ திங்க் பாதி விமென்க்கு கான்ஃபிடென்ஸ் அப்படியே க்ரஷ் பண்ணி உட்கார வச்சுட்டோம். It's really sad. It is really emotional to me while I'm really talking about this. But confidence is such an important part, not just for women, but for men, for human beings, for adults, for a kid, for a teenager. The confidence மட்டும் இல்லைனா நம்மளால் இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகவே முடியாது. We cannot really navigate towards life. இந்த லைஃப்ன்ற ஒரு பாதையே ஒரு கஷ்டமான பாதை தானே. இட்ஸ் கம்ப்ளீட்லி வித் கான்ஃப்ளிக்ட்ஸ், சஃபரிங் இருக்குது, அதுக்குள்ள கேஸ் இருக்குது, அதுக்குள்ள மெஸ் இருக்குது. ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பறிச்சிட்டோம்னா இட் இஸ் கான். திஸ் நத்திங் மோர் தென் தேட் ஃபார் அஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் எங்கேயோ இருந்துச்சுன்னா தனக்கு தானே கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கும், செல்ஃப் ட்ரஸ்ட் இருக்கும். அதை வச்சு எப்படியாச்சும் நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க. இஃப் தேர் இஸ் நோ கான்ஃபிடன்ஸ், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஸோ டேமேஜிங் டு அ பர்சன்ஸ் லைஃப். இது எப்படிலாம் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணுறோம்னா, ஐ திங்க் இது வீட்டிலே ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கேர்ள் சைல்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சொசைட்டியில் தே ஆர் கோயிங் ஃபார் அ குட் ஜாப் அப்படின்னா, இப்போ இந்த குட் ஜாப் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே ஒரு பேரண்ட்ஸ்க்கே ஒரு த்ரெட்னிங்காக தான் இருக்கீங்க. நீ வேலைக்கு போனதுனால தான் நீ திமிரா பேசுகிற, வேலைக்கு போனதுனால தான் நீ இந்த மாதிரி எங்களை எய்த்து பேசுகிற. தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஃபார் தேட். ஆப்வியஸ்லி ஒரு வேலைக்கு போகும்போது கான்ஃபிடென்ஸ் கூட தானே செய்யும். நம்ம சில விஷயங்கள் ஏன் பண்ணுறோம் லைஃப்பில், கான்ஃபிடன்ஸ் கூட்டுறதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட் தானே. இது எப்படி ஒரு த்ரெட்டாக பார்க்க முடியும்னு எனக்கு தெரியலை. I don't know, maybe it's different or maybe it's a conditioned pattern that we are so used to it. So அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பிள்ளையை வளர்க்குறது, தட் யோர் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. நீ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நீ எப்படிலாம் வளர்த்துக்கலாம்னு அந்த குழந்தைக்கு சொல்லித்தரதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். the way they are dressing themselves, the way they carry themselves. I'm not saying that நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது இட்ஸ் மோர் லைக் அ ஸ்கின் மாதிரி. we have to be confident in our skin. இவங்க குண்டா இருக்காங்கன்றதுக்காக இவங்களை வந்து மட்டம் தட்டுறதோ, நீ ரொம்ப ஒல்லியா இருக்கு நீ சாப்பிடவே மாட்டியான்றது அவங்க கான்ஃபிடன்ஸை டேமேஜ் பண்ணுறதும் கிடையாது. டு ரியலி மேக் தெம் டு ஹெல்பிங் தெம் டு அக்செப்ட் தெம்செல்வ்ஸ். எப்படி இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், வெள்ளையாக இருந்தாலும், இதெல்லாம் ஒரு லேபிளாக நம்ம ரொம்ப ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணுறோம் நம்ம சொசைட்டியில். பட் தீஸ் லேபிள்ஸ் ஆர் ரியலி டேமேஜிங் டு அ விமென்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் தியர் கான்ஃபிடென்ஸ். இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்குமே, ஒரு அன்ரியலிஸ்டிக்கான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு நமக்கு. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ another டாபிக். பட் ரியலி டீச்சிங் ஆர் கேர்ள் சில்ட்ரன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் த கீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க என்னென்னலாம் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் ஆஸ் அ பேரண்ட்ஸ் அப்படின்னு. ப்ராபப்ளி we can really start this conversation and just random video, just a vulnerable video from my side. That's about it. So I hope you will take something out of this. ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் எடுத்துப்பீங்க, ஏதோ உங்களுக்கு நீங்களே ஒரு கொஷின் கேட்டுப்பீங்க, எங்கேயோ அதை உங்களை நீங்கள் மாற்றம் கொண்டு வர்றதுக்கும் ஆஸ் அ பேரண்ட். என்கிட்ட பெண் குழந்தை தான் இருக்குது, பட் அதுக்காகலாம் என்னால் கீழ் படிஞ்சு போக முடியாது. அதுக்காக என் குழந்தைய அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வாழுன்னு நான் சொல்ல மாட்டேன். My child is important for me and I will be supportive for my girl child. அப்படின்ற ஒரு பேட்டர்ன் எங்கேயோ நம்ம ப்ளீஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் தட், லெட்ஸ் பில்ட் தட் இன் 2021 அட்லீஸ்ட். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா தான் ஃபார் அவர் ஃபியூச்சர் கிட்ஸ்
நம்ம சப்ரஸ் பண்ணு, ஃப்ளெக்சிபிளா இரு, அட்ஜஸ்ட் பண்ணுன்ற வார்த்தையெல்லாம் டெமாலிஷ் பண்ணிருவோம். நீ உன்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ரெஸ்பெக்ட் உனக்கு வந்தாகணும். எஜுகேட் யுவர்செல்ஃப், பி இண்டிபெண்டன்ட். இஃப் தட் மேரேஜ் இஸ் நாட் சர்விங், கம் அவுட். ஐ வில் பி தேர் ஃபார் யூ. அப்படின்னு கான்வர்சேஷன், டயலாக்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். மோர் தென் எனிதிங் எல்ஸ். நம்மளோட மென்டல் ஹெல்த்தை விட எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்மளோட பீஸ், நம்மளோட ஹாப்பினஸை விட எவ்ரிதிங் இஸ் செகண்டரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சோலுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா தி சோல் வில் நெவர் சர்வ் அஸ். அது எப்படியாச்சும் நமக்கு மெசேஜ் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ டவுன் ஸ்பைரல் ஃபார் அஸ். ஸோ வித் தேட் ஐ எம் எண்டிங் திஸ் video for you guys, and if I was harsh, if I was critical here and there, என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த கான்வர்சேஷன் நம்ம வைக்கணும், இதை எடுத்துகிட்டு போகணும், இதை கம்யூனிகேட் பண்ணணும், வீட்டுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம பெண் குழந்தைங்களை இப்படி வளர்க்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வித் தேட் ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர் யூ கைஸ். பை பை.